அவ உள்ளேயே இருக்கட்டும். அவ உள்ள இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. இப்ப நம்ம பாதுகாப்பை கவனிக்கணும். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த ரூமுக்குள்ள போய் நமக்கு தேவையானதெல்லாம் செட் பண்ணிட்டு பாதுகாப்பா இருக்கணும். ஓகே, வாங்க போலாம். TamilRockers.com. மேரி வா. அதான் நமக்கு நல்லது. பல வருடங்களுக்கு ஒருமுறை அந்த ஆவிகள் வெளியே வரும். அந்த ஆவிகளின் சக்தி ஒரு இரவு மட்டுமே இருக்கும். சூரிய உதயத்திற்குள் அவர்களது சக்தி அழிந்துவிடும். அதனால் மக்கள் அனைவரும் சூரிய உதயம் வரை பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பாத்தீங்களா பயத்துல எப்படி சத்தம் போடுறானே. கொஞ்ச நேரம் கத்திட்டு அவன் அமைதியாடுவா. நீ போ. அவளை விடு. வா நம்ம போ. வா வா. வா வா போலாம். வா. லைன் போகவே மாட்டேங்குது. மெசேஜ் பண்ண. என்ன நடக்குது டாடி? இங்க பாட்டி கூட நம்ம குடும்பத்துக்கு ஏதோ தீங்கு நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. என் தாத்தா துஷ்ட சக்திகள் இந்த மக்கள் மேல ஏவி விட்டார். அதனால கூட இருக்கலாம். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதா? யாருக்கு தெரியும்? நமக்கு மட்டுமா? அதை என்னால சரியா சொல்ல முடியாது. 50 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் வெளியில வந்திருக்காங்க. இதுங்க நம்ம குடும்பத்தை பழிவாங்குங்க. எங்க அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த இதை நீ கையில வச்சுக்க. இத வச்சுக்கிட்டு என்ன பண்றது டாட்? இது உயிரை காப்பாத்திக்க பயன்படும். எனக்கு ராத்திரி மட்டும் தப்பிச்சுட்டா போதும். ஓகே டாடி. கொஞ்சம் இது ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுற. இந்த ஐஸ் கியூப்ஸ் உன் முகத்துல வை. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியவே இல்லை எனக்கு. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு ஏன் குடும்பம் தான் காரணமா? முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. போலீஸா? எதுக்குமா? என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சுமா? ஓ மை காட். இங்க பாரு, நாம 2 பேரும் சேர்ந்து வீட்டுல இருக்கிற எல்லா கனமான பொருளையும் எடுத்துட்டு போய் எல்லா கதவுகிட்டயும் வைக்கலாம். அப்பதான் அவங்களால உள்ள வர முடியாது.
கதவு கிட்ட மட்டும் இல்ல ஜன்னல் கிட்டயும் வைக்கிறோம். அப்பதான் எந்த வழியாலையும் அவங்களால உள்ள வர முடியாது. எங்க குடும்பத்தால அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டியது என்னோட கடமை. சொல்றது புரியுதா? குடும்பத்தை பத்தி குறை சொல்றதை விட்டுட்டு முதல்ல அம்மா நீங்க போலீஸுக்கு என்ன phone பண்ணு. சொன்னாலும் சரி நான் செய்யதான் போறேன். இரு, நான் வரேன். சீக்கிரம். சாரிமா, என்ன மன்னிச்சிருங்க. தாத்தா கெட்ட அவங்கள ஏவி விட்டுட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இங்க பாருங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதானேமா? அவர் எடுத்த முயற்சி எல்லாம் பாதியிலேயே நின்னு போனதுனாலதான் இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நான் சொல்றது சரிதானேமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சீக்கிரம் வா. இதோ வரேன் ஜான்சி. ஜான்சி, அம்மாவை பொறுமையா மேல கூட்டிட்டு போய் அவங்கள ஒரு ரூம்குள்ள வச்சு கதவை சாத்திட்டு வா. அம்மா பயப்படாம